பெருமைக்குரியவராக்குவதும் வலியவராக்குவதும் உமது கையில் உள்ளன. இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம் எல்லோருக்கும் கடவுள் அவரது மாட்சி வழியாக ஆசீர்வாதம், செல்வத்தை, பெருமையையும் தர வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எழுதிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் என் இருதயத்தை பார்க்கின்றீர். என் ஆசைகளை நீர் அறிவீர். என்னிடம் இருப்பதெல்லாம்
உம்முடையதே. நான் உனது மந்தையின் ஆடு. சாத்தானை வெல்ல நெஞ்சுறுதியை தாரும். இன்றைய புனிதை கன்னி மறைசாட்சியான ஆகத்தம்மாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபித்த ஜெபம் இது. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, கிபி 231 251 முடிய அந்த காலகட்டத்தில் இவருடைய வாழ்க்கை இருந்ததாக பாரம்பரியம் நமக்கு சொன்னது. ரோமையை ஆண்ட மன்னர் திராஜன் தேசியஸ் அவனுடைய ஆட்சி காலம். அதன் கட்டுப்பாட்டிலே இருந்த சிசிலி பகுதியிலே காட்டானியா என்ற அந்த இடத்திற்கு குயிந்தானூஸ் என்கின்ற ஒரு ஆளுநன் இருக்கிறார். ரோமியர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வணங்குகின்ற மிக உயர்ந்த கடவுளாக ஜூபிட்டர், வீனஸ், இவர்கள் இருவரும் அவர்கள் வணங்குகின்ற உயர்ந்த கடவுள். இவர்களுக்கு அடுத்தபடியாக கடவுளுக்கு நிகராக ரோமை அரசர்கள் தங்களை நினைத்துக் கொண்டார்கள். அந்த ஜூபிட்டருக்கும் வீனஸுக்கும் என்ன மரியாதை கொடுக்கிறார்களோ அதே மரியாதையை அரசுகளுக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத எல்லோரும் கொல்லப்பட வேண்டும். அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவ மக்கள் படைத்த கடவுளை தவிர படைக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் ஆராதனை கிடையாது என்பதிலே உறுதியாக வாழ்ந்தார். அப்படி அரசனுக்கு ஆராதனை, மரியாதை என்பது வேறு, ஆராதனை என்பது வேறு. கடவுளுக்கு நிகராக ஒரு மனிதனை எங்களால் பார்க்க முடியாது. எங்களை படைத்த ஆண்டவனே எங்களுக்கு முதன்மை. நீங்கள் வணங்குகின்ற கடவுளை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் மனிதனை கடவுளுக்கு நிகராக எங்களால் பார்க்க முடியாது. எங்களுக்கு ஒரே தேவன், யாவே இறைவன், அவருடைய திருமகன் இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேறு எவருக்கும் எங்களால் ஆராதனை செய்ய முடியாது என்று கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே ரோமை அரசு கிறிஸ்தவர்களை பல சித்திரவதைகளை செய்து கொடுமைப்படுத்தி கொன்று கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் இன்று நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஆகத்தம்மாளின் வாழும் இருக்கிறது. மிக அழகிய தோற்றம் கொண்ட இளம் பெண், 18 - 20 வயதிற்குள் தான் இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு பாரம்பரியமும் வரலாறும் சொல்லுகிறது. இவரையும் அரசனை வணங்க, ஆராதிக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். செய்ய முடியாது என்று சொன்னவுடன் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சித்திரவதை செய்கிற போது அந்த சித்திரவதை செய்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்ட காட்டானியா பகுதியுடைய ஆளுநர் குயிந்தானூஸ் இவருடைய அழகிலே மயங்கி இவரை தன் வயப்படுத்திக் கொள்ள விரும்பினார். பல சித்திரவதைகளை செய்து தன்னை விரும்பும்படி அவளை கட்டாயப்படுத்தினார். பல பெண்களையும் அவரிடம் அனுப்பி, நீ இந்த ஆளுநனோடு சேர்ந்து கொள், அவனோடு குடும்பம் நடத்து, உனக்கு மிகுந்த மரியாதையும் மிகுந்த செல்வமும் கிடைக்கும் என்று
பல பெண்களை அனுப்பியும் ஆகத்தம்மாளை கட்டாயப்படுத்தினார். ஆகத்தம்மாள் கிறிஸ்து ஒருவரே எனது மணவாளன் என்று அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்பிவிடுகிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த குயின்தானூஸ் அவருடைய மார்பகங்களை வெட்டி வீசுகிறார். மார்பகங்களை வெட்டி வீசி மறுபடியும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறார். அன்று இரவு ராயப்பர் அவருக்கு தோன்றி அவருடைய காயங்களை எல்லாம் சுகப்படுத்தி அற்புதம் செய்தார் என்றும் நமக்கு வரலாறு கூறுகிறது. மறுபடியும் அவனை பொது வெளியில் அழைத்து வந்து அரசனை ஆராதனை செய்ய கட்டாயப்படுத்திய போது அவர் மறுக்கிறார். எனவே மிகுந்த நெருப்பு வேதனைக்கு உள்ளாக்கி அவரை கொலை செய்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. இத்தனை துன்பத்திலும் ஒரு சிறிய இளம் பெண் எத்தனை நெஞ்சுறுதியோடு ஆண்டவனை நேசித்திருக்க வேண்டும். கடவுள் கொடுத்த கட்டளையில் முதல் கட்டளை விடுதலை புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க, என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இருத்தல் ஆகாது. என்னை படைத்த ஆண்டவன் ஒருவனே என் தெய்வம். அவனுக்கே நான் கீழ்ப்படிவேன், அவனுக்கே நான் ஆராதனை செய்வேன் என்ற உறுதியான நெஞ்சுறுதி கொண்டதால் ஆகத்தம்மாள் கொலை செய்யப்படுகிறார். இதெல்லாம் இறைவன் மீது எத்துணை பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. பற்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இவரை போல எல்லோரும் இருக்கிறார்கள். சபை உரையாளர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னை படைத்த இறைவனை உன் இளமை காலத்தில் மறவாதே. உன்னை படைத்த இறைவனை உன் இளமை காலத்தில் மறவாதே. கடவுள இளமை காலத்துல நீங்க மறந்து போனீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை மறந்து போயிடுவீங்க. உங்க அப்பா அம்மாவை மறந்து போனீங்கன்னா நிறைய ஒழுக்கக்கேடான செயல்களை செய்வீர்கள். இன்றைய பெண்கள் எத்தனை அப்பா அம்மா தான் புள்ள மேல எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணா, என் பையன் நான் சொல்றதை கேட்பா, என் பொண்ணு நான் சொல்றதை கேட்கல, எத்தனை ஆசையோடு உங்களை வளர்த்திருப்பார்கள். ஆனா அப்பாவுக்கு தெரியாம பசங்களோட எங்கேயாவது ஓடி போடும், பொண்ணுங்களோட எங்கேயாவது ஓடி போடும். அதை நினைத்து பார்த்து தாய் தந்தை தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வது என்று சொல்லி எத்தனை கொடுமைகளை இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே, இளம் பெண்களே, ஆகத்தம்மாளை மனதில் கொள்ளுங்கள். உங்களை படைத்த ஆண்டவரை உங்கள் இளமை காலத்தில் மறவாதீர்கள். ஆண்டவரை நேசிக்கக்கூடிய நெஞ்சுறுதியை உன்னில் ஆகத்தம்மாளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் எழுதிய கடிதத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் கொண்டிருக்கும் திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். எப்ப நமக்கு இயேசு பங்காளினா அந்த